சாரி ஜக்கெட் பேசிக் டயக்ராமோட வரைஞ்சி பிளாக் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ஃபேப்ரிக் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி லே பண்ணிக்கிறோம். இது வந்து 36 இன்ச்சஸ் ஃபேப்ரிக். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன் சைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இருக்குது, மற்ற சைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைட். இந்த மாதிரி பிளாக் எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பேக் சைடை தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். பேக் சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபேப்ரிக்கோட லாஸ்ட் பீஸில் வந்து நாங்கள் அப்படி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக குண்டு பின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். ஃபேப்ரிக் வந்து இப்படி நீங்கள் வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணனால இந்த மாதிரி சுருங்கி இருக்குது. ஒரே நேர் லைன் இல்லை, அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஃபேப்ரிக் இருக்குது, இந்த பக்கம் குறைவாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு சரியாக பிளாக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஷாப்பில் நீங்கள் புதுசாக ஃபேப்ரிக் வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா கூட சில நேரம் வந்து கோனலாக தான் கட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தான் புதுசாக ஒரு லைன் ஒன்று அந்த இடத்துல போட்டு பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கணும். பேக் சைடு வந்து ஃபோல்டிங்க்கு தான் வரும். நாங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான் செய்கிறோம், அதனால் பேக் சைடு ஃபோல்டிங்க்கு எடுக்கிறோம். பின் போட்டுக்கோங்க. நான் பேக் சைடு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வரேன். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் இருந்து ஃபேப்ரிக்கில் கீழ்ப்பக்கத்தில் இருந்து நீ வந்து இந்த ஃபோல்டிங் சைடில் பின் பண்ணிவிட்டு டைரெக்டாக கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணலாம். பேப்பரில் வந்து சிசர் படாமல் கவனமாக கட் பண்ணி எடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சோக் மார்க் போட்டுக்கலாம். சோக் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த லைனில் கட் பண்ணி எடுக்கலாம். ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணும்போது நீங்கள் ஃபேப்ரிக்கை தூக்காதீங்க. நான் வீடியோவுக்காக தான் கொஞ்சம் கிளியராக இருக்காதனால அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் அசைக்க வேண்டியிருக்கு. மற்றபடி நீங்கள் ஃபேப்ரிக்கை டேபிளில் லே பண்ணிங்கன்னா எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் மூவ் ஆகலாம், எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகலாம். உங்களோட கைவாக்குக்கு மாதிரி சீசரை மூவ் பண்ணலாம். மற்றபடி ஃபேப்ரிக்கை வந்து மூவ் பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து இந்த பீஸ் அப்படியே பின்னோடே இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஃப்ரண்ட் பீஸ் நாங்கள் கட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ் நான் வந்து இந்த எடுக்கிறேன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேப்ரிக் வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறனால இப்படி பேலன்ஸான ஒரு லைன் இல்லை. இந்த பாருங்கள், இது நேராக இருக்குது, இது கொஞ்சம் இப்படி வளைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் அதையும் சரியாக பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த இடத்துலையும் பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்துட்டு சரியாக க்ளாத் சரியாக இருக்குதா குறைவாக இருக்குதா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு கட் பண்ண போகாதீங்க. இந்த மாதிரி பின் போடுங்க. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே பின் போடணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்வைங் அலவன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எல்லாமே பிளாக்கில் ஆட் பண்ணியிருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஃபேப்ரிக்கை வந்து கண்டபடி வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல கட் பண்ணும்போது சிலர் இப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்காதீங்க. இந்த ஷேப்பை வந்து இங்கேருந்து ஸ்டப் பண்ணி இப்படியே கொண்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நெக் ஃபேஷிங் ஏதாவது எடுக்கிறனா இந்த இடத்த யூஸ் பண்ண முடியும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுங்க, இதை செப்ரேட் பண்ணாமல். அடுத்து இந்த பக்கம் நான் இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு
ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த 4 டாட் வந்து நாங்கள் ட்ரேசிங் வீல் வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது என்னோடய கார்பன் பேப்பர். இந்த கார்பன் பேப்பர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், டெய்லரிங் கார்பன் பேப்பர். இது வந்து பெரிய பீஸாக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப மெல்லிய ஒரு பீஸ். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்கும். ஸோ அடிக்கடி நாங்கள் வீல் பண்ணும்போது கிழிஞ்சிரும் அப்படின்றதுக்காக நான் மேலே ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று ஒட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கார்பன் சைடு இல்லாத மற்ற பக்கத்தில் வந்து நீங்கள் பேப்பரை ஒட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வீல் பண்ணும்போது ரொம்ப நாள் உங்களுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்பன் சைடு அடியில் வச்சுட்டு இந்த அடிப்பகுதிக்கு டாட் வந்து ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு எடுக்கிறேன். வச்சுட்டு வீல் பண்ணுறேன். இந்த நேரம் நீங்கள் ட்ரேசிங் வீல் பாவிக்கிறது ரொம்ப நல்லா. ட்ரேசிங் வீல் இல்லை அப்படின்னா பென் அல்லது பென்சில் யூஸ் பண்ணுங்கள். பென் இங்க் இல்லாத பென் எடுத்திங்கன்னா அது ரொம்ப நல்லா. பென்னில் உள்ள இங்க் வந்து மெட்டீரியலில் பட்டுதுன்னு சொன்னால் அந்த கரை வந்து போகாது. ஸோ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ட்ரெஸ் தைச்சி கொடுக்கும்போது நீட் இருக்கணும். சோக் மார்க் கூட அதிகமாக எல்லா இடத்துலையும் கண்ணாப்பினாலும் சோக் மார்க் பட்டு அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்காதீங்க. ஃபினிஷிங் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடுச்சு. கிளியர் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் சோக்கில் வந்து வரைஞ்சி கொள்ளலாம். இப்போ நான் இந்த 3 பீஸையும் கழட்டிட்டு மறுபடியும் கார்பனை இந்த பக்கம் திருப்பிட்டு இதுக்குள்ளே போடுறேன். அப்படி இல்லைண்டா ஃபுல் பிளாக்கையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வரைஞ்ச இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் மறுபடியும் வரைய முடியும். கார்பன் நான் போடுற பக்கங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் பேப்பர் ஒட்டி இருக்கிறனால எனக்கு பக்கம் கண்டுபிடிக்க முடியும். உங்களோட கார்பனில் வந்து நீங்கள் பேப்பர் ஒட்டி இல்லாமல் இருந்தால் 2 சைடும் ஒரே கலரில் இருக்கும். ஸோ கார்பன் பக்கம் எது, கார்பன் இல்லாத பக்கம் எதுன்னு கவனித்து பார்த்துட்டு வீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த பக்கமும் 2 பக்கமும் வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ரண்ட் பீஸை ஒதுக்கிட்டு கார்பன் எல்லாமே ஒதுக்கி வைக்கிறேன். அடுத்து ஸ்லீவும் யோக் பார்ட்டும் கட் பண்ணுவேன். அடுத்து ஸ்லீவை கட் பண்ணுவேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள் இப்படி ஒரு பீஸ் இருக்குது கீழ் பக்கம். இதில் வந்து நான் ஸ்லீவும் இப்படி ஃபுல்லாகவே விரித்து வச்சு அதையும் பின் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா சுருங்கி இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லீவை வைக்கிறேன். இந்த பக்கம் இடம் இருக்கிறதால நான் வந்து ஸ்லீவ் இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். சில பெரிய சைஸாக இருந்தால் ப்ளஸ் சைஸாக இருந்தால் ஃபேப்ரிக் போதாமல் போகும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ஃபேப்ரிக்கில் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு கட் பீசஸ் இருக்கிறது இல்லையா அதை வந்து சைடில் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளாக்கை வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கேமராவுக்கு தெரியறதுக்காக இந்த பக்கம் திருப்பி போடுறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட் பேக் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ளாக் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற சென்டர் மார்க் வந்து இந்த இடத்துல போடுறேன். கவனமாக போட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சோக் பீஸ் ஒன்று எடுத்து நான் ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பி ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் சென்டர் இது வந்து நல்ல பக்கமாக இருக்கும் எப்பயுமே, இது வந்து உள் பக்கமாக இருக்கும். ஸோ நான் உள் பக்கம் தான் எப்பயுமே ஃபேப்ரிக்கை கட் பண்ணுவோம். ப்ளெயின் ஃபேப்ரிக் அதுவும் பொப்ளின்னாலும் உங்களுக்கு 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. பிரிண்டட் எடுத்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நாங்கள் இது ஃப்ரண்ட்டாக இருக்கும்போது மற்றபடி இதுவும் ஃப்ரண்ட்டாக இருக்கும். சென்டரில் மாற்றி மார்க் பண்ணாதீங்க. இன்சைடில் உள்ளது வந்து எங்களுடைய நல்ல பக்கமாக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து மீதமாக இருக்கக்கூடிய பீஸில் வந்து
நான் 2 யோக் பகுதி வேணும்னு சொல்லியிருக்கிறேன். யோக் பீஸில் 2 பீஸ் வேணும். எங்களுக்கு ஃபேப்ரிக் போதலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேறு ஒரு கலரை இன்சைடுக்கு கொடுக்கலாம். பார்ப்போம் எங்களுக்கு எப்படி ஃபேப்ரிக் வருதுன்னு சொல்லி. நான் நெக் ஃபேஷிங் கட் பண்ணணும். நெக் ஃபேஷிங், ஃப்ரண்ட் பேண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட் பண்ணும்போது எங்களுக்கு சேம் கலர், நாங்கள் ஜாக்கெட்டில் எடுக்கக்கூடிய கலர்லேயே நாங்கள் போகணும். அப்போ தான் வந்து எங்களுக்கு நெக் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் வந்து கட் பண்ணுறேன் ஒரு பீஸ். லாஸ்ட்டாக ஃபேஷிங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருந்தால் நாங்கள் இதிலே யோக் கட் பண்ணுவோம். இல்லைன்னு சொன்னால் வேறு ஒரு கலரில் போகலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுக்கும் ஃபேஷிங் கட் பண்ணிடுவேன். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்குது. இந்த பீஸை வந்து நான் வந்து பேக் நெக் டீப்புக்கு எடுக்கிறேன். பேக் நெக் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால பேக் நெக்குக்கு ஃபேஷிங் கட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். பிளாக்கை ரிமூவ் பண்ணுறேன். ஒரே ஒரு பின் மட்டும் ஷோல்டர்ட்டு போடுறேன். இப்போ இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்குது எங்களுக்கு. இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்குது. பட் எங்களுக்கு ஃபேப்ரிக் போதாமல் வரும். நாங்கள் ஃபுல் ஃபோல்டிங்க்குமே கட் பண்ண போனால் ஃபேஷிங். ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இடத்துல வந்து நான் ஃபேஷிங்கை வைக்கிறேன். இந்த பீஸ் வந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த ஃபேஷிங் ஃபோல்டிங் வர இடத்துல இங்கே ஒரு லைன் போட்டுட்டு இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். என்னென்னா அந்த இடத்துல நான் வந்து ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஃபேப்ரிக் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக் லைன் அப்படியே ஃபுல்லாக வரைஞ்சிருக்கிறோம். இதுக்குள்ளே தான் நாங்கள் ஃபேஷிங்கை வரைய போகிறோம். ஸோ இந்த பீஸை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இடத்துல நீங்கள் வந்து 1.5 இன்ச்சஸ் இதுக்கு பேரலான ஒரு லைன் ஒன்று நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி எடுத்திங்கன்னா இதுதான் உங்களுடைய பேக் நெக்குக்குரிய ஃபேஸிங். எந்த ஒரு டிசைன் நெக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபேஸிங் செய்யும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக தைக்கக்கூடியதாக இருக்கும். பைப்பிங் நெக் அது வந்து நாங்கள் சாதாரணமாக செய்ய மாட்டோம். இந்தியன் ப்ளவுஸஸில் தான் பைப்பிங் நெக் போவாங்க. பைப்பிங் நெக் பண்ணும்போது ரவுண்ட் நெக் மாத்திரம்தான் செய்யலாம். பைப்பிங் நெக் பண்ணும்போது எங்களுக்கு வெளி பக்கத்தில் வந்து மெஷின் ஸ்டிச் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஷிங் பண்ணும்போது வெளிப்பக்கத்தில் எந்த சந்தர்ப்பத்துலையுமே மெஷின் ஸ்டிச் தெரியாது. எங்களுக்கு தேவை மெஷின் ஸ்டிச் எதுவுமே தெரியாமல் ப்ளவுஸை நீட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். இந்த ஃபேஷிங் பீஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோட சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் நான் இந்த இடத்துல ஒரு பீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒதுக்கி வச்சேன். அதில் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் வந்து பாருங்கள், இப்படி ஒரு பீஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி எல் ஷேப்பில் வருது. அந்த இடத்துல இப்போ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரெண்டுமே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கனால இது ஆம் ஹோல், இது வந்து நெக். அது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. ஆம் ஹோலில் டாட் வரதால் இது ஆம் ஹோல் அப்படின்றது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பேக்கு கொடுத்த மாதிரி ஒரு பீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ஓப்பன் தான் வரப்போகுது. அதனால் 2 பீசஸ் தான் எப்படியுமே எடுக்கணும். ஸோ இந்த லைனுக்கே நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுடைய நெக் ஷோல்டர் லைனும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லைனுக்கு பரலலாக 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் இதே மாதிரி கர்வாக வரைச்சிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லேயும் வரையலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டோட நெக் ஃபேஷிங் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் ஃபேஷிங் கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸோடு சேர்த்து வச்சு பின் பண்ணி எடுத்து வைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் ஹுக் பட்டி வெட்டணும். ஹுக்குக்காக நாங்கள் ஃப்ரண்ட்டில் 2 பீஸ் ஜாயின் பண்ணுவோம். அதாவது ரைட் சைடில் உண்டும் லெஃப்ட் சைடில் உண்டும். ஹுக் ஹை ஒரு பீஸும்
ஹுக் ஸ்டிச் பண்ணுற ஒரு பீஸும் இருக்கும். அதோட லென்த் நாங்கள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட ஃப்ரண்ட் பீஸோடைய ராக்கட் பீஸும் யோக் பீஸ் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் நாங்கள் ஹுக் பட்டி தைக்க போகிறோம். இந்த இடத்துடைய லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கு நாங்கள் 2 பட்டி பீஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு 2க்கும் மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட் புக்கில். இப்போ இங்கே நான் 10.5 வந்திருக்கு. நான் ஒரு 11 மாதிரினாலும் எடுக்கலாம். நான் இந்த பீஸில் பார்க்குறேன். எனக்கு இதில் போதலைன்னு சொன்னால் நான் ஜாயின் போட்டு எடுக்கிறேன். எனக்கு இதில் வந்து 10க்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் இதில் டபுள் பீஸ் இருக்குது. அந்த டபுள் பீஸை அப்படியே எடுத்து ஜாயின் போட்டு எடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறேன். ஹுக் ஐ தைக்கிற பக்கம் வந்து 4 இன்ச்சஸுக்கு நாங்கள் எடுக்கணும். ஸோ நான் 4 இன்ச்சஸ்க்கு ஒரு பீஸ் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ நான் இதோட லென்த்தை நான் அப்படியே எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா நான் டபுள் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நாங்கள் கட் பண்ணி விடலாம். இது ஒரு ஹுக் பீஸ். இது வந்து ஹுக்கோட ஹை தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. மற்றது ஹுக் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பீஸ் வந்து நான் இந்த இடத்துல எங்கேயாவது கட் பண்ணுறேன். இந்த பீஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு இருந்தால் ஓகே. இதோட லென்த்தும் நான் பார்க்கல. இதுலேயும் டபுள் பீஸ் இருக்குது. நான் அதை அப்படியே எடுத்துடுறேன். ஜாயின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி ஒதுக்கிடுவேன். இது வந்து ஹுக் தைக்கிறதுக்கான பட்டி பீஸ். இது ஹுக் ஹை தைக்கிறதுக்கான பட்டி பீஸ். ஹுக் ஹை தைக்கிறது வந்து 4 இன்ச்சஸும் ஹுக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான இது வந்து பட்டி பீஸ் வந்து 1.5 இன்ச்சஸ்க்கும் எடுத்துருக்குறீங்க. இப்போ எங்களுக்கு மெயினான பார்ட் எல்லாமே ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாமே கவனமாக எடுத்து வைங்க. அதுக்கப்புறமா நான் சொன்னேன் யோக்கில் இன்னொரு பீஸ் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி. இப்போ இந்த ஒரு பீஸ் பேலன்ஸ் இருக்குது. இதில் பார்ப்போம் எனக்கு ஒரு யோக் பீஸ் கட் பண்ண முடியுமான்னு. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கட் பண்ணலாம். உள்பக்கம் போகிற பீஸ் வந்து நான் வந்து இந்த இடத்துல போதாமல் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு சரி எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. மேல் பக்கம் வரதை வந்து நாங்கள் சரியான அளவில் எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இந்த பீஸ் வந்து இந்த பேலன்ஸாக இருக்கிறத வந்து நான் ஜாயிண்ட் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கிறதால அதை வந்து நான் சிசரை உள்ளுக்கு அனுப்பி இப்படி கட் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் ரெடி, இதுவும் ரெடி. மெயினான யோக் பீஸ் 2க்கு இடையில் வந்து இந்த மாதிரி 2 யோக் பீஸுக்கும் இடையில் நாங்கள் இன்னொரு பீஸ் ஸ்டிச் பண்ண எடுப்போம். அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரௌசர் ஃபேப்ரிக் கொண்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொப்ளின் எடுக்கிறீங்களா இருந்தால் 2 பீஸ் எடுக்கணும். 1 சைடுக்கு 2 பீஸ் எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ட்ரௌசர் ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறனால நான் வந்து 1 பீஸ் எடுக்கிறேன். 1 சைடுக்கு 1 பீஸ். இப்போ எனக்கு இதில் 2 பீசஸ் தாராளமாக போதும். இது கொஞ்சம் கூடுதலாக வெட்டினாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் யோக் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருவோம். இடத்துல ஃபோல்டிங் இருக்கிறனால இந்த சீசர் அனுப்பி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஓகே, எங்களுடைய யோக் பீஸ் இருக்குது. இது இந்த இடத்துல போதாமல் போகிற பீஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்து ஜாயிண்ட் போடுவேன். அந்த ஜாயிண்ட்டுக்காக நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ முக்கியமாக யோக் பீஸ் ரெடி, பேக் பார்ட் ரெடி, அதே மாதிரி ஹுக் பட்டி, அதே மாதிரி ஃப்ரண்ட் யோக் பீஸ், சாரி ப்ராக்கெட் யோக் பேக் பீஸ். ஓகே, அடுத்து ஸ்லீவுக்கும் பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வைக்கிறோம். ஓகே, அடுத்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம்.